சங்கீதம் 77:1. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இது ஆசாப்பின் சங்கீதம் என்று நம்ம வாசிக்க கூடும். இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆசாப் நிறைய விண்ணப்பம் வச்சிருப்பாரு, ஆண்டவர் அவருக்கு வந்து செஞ்சிருப்பாங்க. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவர் நிறைய காரியங்கள் கேட்ட பொழுது அது நடக்காததுனால அவர் அந்த 2, 3, 4 வாசிங்க சிஸ்டர். நாலு வாசிங்க. இந்த நிலையில எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம்? என் ஜெபம் கேட்கப்படலை, எனக்கு எதுவும் வரலை அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைங்களா நாம இருக்கிறோம். ஆமாவா? சோர்ந்து போன பிள்ளைங்களா நாம இருக்கிறோம். ஆனால் அதில் பாருங்க, நமக்கு நாமே பலப்படுத்துகிறது தான் பெரிய விஷயம். நம்மளை யாரும் இன்னொருத்தர் வந்து ஆறுதல் படுத்தக்கூடாது. ஆறுதல் படுத்தினாலும் அது அந்த நேரத்துக்கு தான் ஆறுதலாக இருக்குமே தவிர அதுக்கப்புறமேட்டு இருக்காது. நமக்கு நாமே நம்ம பலப்படுத்தி கொள்ளணும். அதில் ஒரு காரியம் பார்க்கலாம். 9 எடுத்து வாசிங்க சிஸ்டர். இது நிறைய வேலையில நம்ம சொல்றதுக்கு உண்டு. 10 வாசிங்க. பாருங்க, அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். அப்போ கடந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஏதோ நடக்கலை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போயிடும். இப்போ 1வது வசனத்தை வாசிங்க. இந்த நிலையில் இப்போ 10 வாசிங்க. 10ல் இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம். ஓகேவா? புலம்பிட்டோம். அதாவது 2வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் ஒரே புலம்பல். எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இது செய்யலை, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, எனக்கு சாபம் விட்டுட்டாரு, எனக்கு துக்கம் வருது, என்னை கை விட்டுட்டாரு, எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாரு, கண்ணு இல்லையா என் தெய்வத்துக்கு அப்படிங்கிறதுல 2லிருந்து 8 வரைக்கும் நாம் அப்படி இருக்கிறோம். நம்மளுடைய நிலை அப்படி தான் இருக்கு. 9 வாசிங்களா. என்னை மறந்துட்டாரா, நான் பாவம் செஞ்சிட்டனோ. அடுத்து அவர் இரக்கத்தின் அதிபதியா இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டார்? கோபத்தினால என்ன அடைச்சிட்டாரோ அப்படின்ற நிலையில இன்னைக்கு நாம இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம என்ன சொல்லணும்னா 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் இது என் பலவீனம் சொல்லலாமா? என் பலவீனத்துல நான் முறுமுறுத்துட்டேன், என் சோர்வுல நான் முறுமுறுத்துட்டேன், என் துக்கத்தை பார்த்துட்டு ஆண்டவருக்கு கண்ணு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லி வாசிங்க சிஸ்டர். அவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அல்லேலூயா. வலது கரத்தில் உள்ள வருஷங்களில் நினைவு கூறுவேன். வலது கரத்தில் வருஷத்தில் நினைவு கூறுவேன். இப்போ 1 வாசிங்க. அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ இங்கே பாருங்க 9, 10ல் நம்ம என்ன சொல்றோம்னா, இது என் பலவீனம், இந்த பலவீனத்தினால நான் தேவனை முறுமுறுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 1 விசுவாசத்தோட வாசிப்போமே. ஆனால் நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். எப்படி உயர்த்தி கெஞ்சினேன்? என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ எத்தனை நன்மைகள் நமக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருங்க. எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு.
ஒரு துக்கம் வந்ததுக்கு அப்புறம் அத்தனை நன்மைகளும் மறந்துட்டு என் ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு சொல்வோமே, ஆனால் அது எவ்வளவு அவரை துக்கப்படுத்தும். எப்படிங்க துக்கப்படுத்தும்? உதாரணத்துக்கு, எனக்கு நீங்க எல்லா நன்மையும் செய்றீங்க. அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நான் உங்களை ஏதோ ஒரு கட்டத்தில் மதிக்காம இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு என்ன வரும்? எவ்வளோ செஞ்சிருப்பேன் தெரியுமா? எவ்வளோ பாசம் வச்சுன்னு தெரியுமா? படுபாவி இப்படி என்ன திட்டானே, படுபாவி என்ன இப்படி பண்ணிட்டானே சொல்றோமா இல்லையா? 10 மாசம் உன்னை சுமந்து உன்னை ஆளாக்கி தாளாட்டி சீராட்டி உன்னை பாடுபட்டு எல்லாமே செஞ்சேன். கடைசியா யாரோ ஒருத்தவங்க பேச்சை கேட்டு என்ன இப்படி பண்ணிட்டியே சொல்றோமா? ஆமாவா இல்லையா? இல்ல. அப்ப அங்க ஒரு வேதனை உண்டாகுதா? நம்ம பார்த்து வளர்த்த பிள்ளைங்க தான், நம்ம தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த பிள்ளைங்க தான், ஆனா வேதனை உண்டாகுதா இல்லையா? இல்லை. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனை வரும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகள், எண்ணி முடியாத நன்மைகள். உயர்வுல நம்மளை வச்சிருந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. ஒரு சில வேளையில தாழ்மைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய பாவத்து நிமித்தமாக தான் இருக்குமே தவிர வேற எதுக்காகவும் இருக்காது. இல்லைன்னா அவருடைய நாமம் நம்மள அநேகமாய் விளங்கும்படியாய், அற்புதமாய் விளங்கும்படியாய் நம்ம நடத்த அவர் அந்த சோதனைக்கு நம்மளை கொண்டு போவார். அப்போ அங்க பாருங்க, அப்போ இன்னைக்கு விசுவாசத்தோட சொல்லணும், நான் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இது ஒரு விசுவாச வார்த்தை இருக்கு. நான் சத்தத்தை உயர்த்துகிற இடத்துல உயர்த்தும் பொழுது எனக்கு என்னாகும்? ரட்சிப்பு, சகாயம் உண்டாகும். அல்லேலூயா. சகாயம் எனக்கு உண்டாகும். எனக்கு சொல்லுங்க, தேவனிடத்துல எனக்கு சகாயம் உண்டாகும் சொல்லுங்களேன். தேவனிடத்துல எனக்கு சகாயம் உண்டாகும். தேவனிடத்துல எனக்கு சகாயம் உண்டாகும். அப்போ எப்படி சகாயம் உண்டாகும்னா, எப்படி சகாயம் உண்டாகும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது என் கையில் ஒரு பந்து இருக்கு, சரிங்களா? என் கையில் ஒரு பந்து இருக்கு. இப்போ தேவ கரத்துல நான் இருக்கிறேன். இப்போ தட்டுறேன், சரிங்களா? தட்டி அது எங்க திரும்ப எந்த கரத்துக்கு வருது? என் கரத்துக்கே வருது. கீழே போகல, கீழே போனாலும் என் கரத்துக்கு வருது. அப்போ கீழே போகும்போது ஐயோ என்னை விட்டுட்டாங்களே அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. மேலே வரும்போது நான் உயர்ந்துட்டேன்னு ஆடவும் கூடாது. எதுல இருக்குன்னா, அவர் கரத்துக்கு கீழாக அடங்கி இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயம் நன்மை உண்டாகுங்க. அப்ப எப்போ கத்துவோம்? இந்த பந்தை நான் இப்படி கீழே போடும்போது கத்துவோம். ஆனா அது திரும்ப மேலே வரும், என் கரத்துக்கு கீழே அது வரும். ஒரு பந்தை நான் கீழே போட்டு அடிக்கும் பொழுது கீழே போகும், அது திரும்ப கீழே போய் விழுந்துடாது, திரும்ப உயர மேலே வரும். அப்போ வாழ்க்கையில் நம்ம கீழே போகிறோம் அப்படின்னா நம்ம உயர்த்துவதற்காக தான் ஆண்டவர் சில வேளையில் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளையில் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்களே, சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நான் அழுகிறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், எங்கே அழுகிறீங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எங்கே அழுகிறீங்க, யார் இடத்துல அழுகிறீங்க? அப்போ அழுது காரியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர். அப்போ இன்னைக்கு நிச்சயம் உங்கள் அழுகைக்கு வெற்றி வருங்க. உன் அழுகை வெற்றியாய் மாறும். சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து, உன் அழுகை வெற்றியாய் மாறும். இந்த வாரத்தினுடைய காரியம் தான், உன் அழுகை வெற்றியாய் மாறும். இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா அழுக வெற்றியா மாறும்னு? நம்ம வீட்லயே நடப்பாங்க. இப்போ பெனிட்டு அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் வெற்றியா மாறிடும். தப்புன்னு அந்த அழுகையின் டார்ச்சர் தாழ முடியாம ஏதாவது ஒன்று செஞ்சிடுவோம். ஆமாவா இல்லையா? மேகி வேணும் அப்படின்னா ஒரு 2 கண்ணீர் விட்டா போதும், மேகி கிடைச்சிருச்சு. ஏன்? ஒன்று பிள்ளை அழுகுதேங்கிற பாசத்தினால, இன்னொன்று அழுதியம் உயிர் எடுக்குது ஏன்னா குத்து விடுவோன்றதுனால. ரெண்டும் ஒன்று இல்லை, ஜென்ரலா ரெண்டும் தான்.
அழுது எனக்கு டார்ச்சர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்கறது ஒன்று. ஐயோ என் பிள்ளை என்னை நோக்கி கதறுகுது, அதை அப்படி அன்பில் கொடுக்கறது ஒன்று. நம்ம அன்பில் பெற்றுக்கொள்கிற பிள்ளைங்களா என்னாலும் எவ்வேளையிலும் இருக்கணும். ஆமென். அன்புல இயேசுவினிடத்துல பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் என்னாலும் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இங்க ஒரு வார்த்தை அழகாய் நமக்கு தெரியப்படுத்துகிறது, எதுவுமே எனக்கு நடக்கலனாலும் அவர் எனக்கு செய்ய வல்லவராக. 11 அழகாய் சொல்லுகிறது சங்கீதம் 77. கர்த்தருடைய செயல்களை வாசிங் சிஸ்டர். அவ்வளோதாங்க. எத்துணை துன்பத்தில் இருந்தாலும் அவர் நமக்கு நன்மை செய்தவைகளை நினைத்து பார்க்கும் பொழுது இப்போ கரெக்டாக இருக்கிற துன்பம் நம்மளை அழ வைக்க முடியாது. அல்லேலூயா. அழ வைக்க முடியாது. ஒரு மனுஷன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டானே வச்சுப்போம், அதனால நீங்க அந்த மனுஷனை பார்த்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, வெறுப்பு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த துரோகம் பண்ணின மனிதன் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவன் நன்மைன்னு ஒன்று செஞ்சிருப்பான்ல நமக்கு. அந்த நன்மையை நினைச்சு பார்க்கும் பொழுது, அவன் நமக்காய் பிரயாசப்பட்டதை நினைச்சு பார்க்கும்போது, நமக்காய் அவன் ஓடினவைகளை எண்ணி பார்க்கும் பொழுது, நமக்காய் அவன் செய்தவைகளை நினைச்சு பார்க்கும் பொழுது, நம்ம அறியாமையே அந்த மனுஷன் மேலே ஒரு அன்பு வரும். நம்ம மேலே, அந்த மனுஷன் மேலே நமக்கு நம்ம அறியாமலே ஒரு அன்பு வரும். கரெக்டாக இங்கே ஆசை சொல்றாரு, நன்மையை மறைச்சிட்டிங்களா, மூடிட்டிங்களா என் பாவத்தினாலே அப்படின்னு இல்லை. ஆண்டவர் சில வேளையில் அமைதியாக இருக்கிறாருன்னா பெரிதானவைகளை செய்வதற்காக தான் அமைதியாக இருக்கிறார். யோபு தன் சிநேகிதர்களுக்காக கண்ணீர் செலுத்தி ஜெபித்த பொழுது அவர்களுக்கு அந்த விடுதலை கிடைச்சது. அப்போ இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்கணும்னா, நமக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும், பிறருக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கும் பொழுது நாம் கெஞ்சுதலை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். இதை 3 பகுதியா பார்க்கலாம். முதல் பகுதி, நான் தேவனை நோக்கி ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. யாரை பார்க்கணும்? கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை பார்க்கணும். அவரை முதலாவது நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் நமக்குள்ளாக ஒரு சத்தம் புலம்பலாய் மாறி, அப்படியே பாடலாய் மாறி, அப்படியே துதியாய் மாறும், அப்புறம் ஜெபமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்குங்க. முதல்ல அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. 2வது, திரும்ப என் சத்தத்தை உயர்த்தினேன். கேட்டேன், கிடைக்கல, கத்தி கேட்போம். அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, கேட்டிருக்காரு. அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, கேட்டிருக்காரு. தண்ணி எடுத்துட்டு வரியா இல்லையான்னு ஒரு சத்தம் கொடுத்தோன்னா தண்ணி அடுத்த செகண்ட்ல வந்து நின்றோம், வீட்டில் கையில் வந்துடும். ஏன்? சத்தத்தை உயர்த்தும் பொழுது. இன்னைக்கு ஜெபம் கேட்கப்படலையா, மெல்லிய ஜெபம் கேட்கப்படலையா, சத்தத்தை உயர்த்துங்க. அதுவும் கேட்கப்படலையா, உங்கள் திராணிக்கு மேலாக கத்தும் பொழுது அந்த சத்தம் நிச்சயம் பரலோகத்துக்கு கேட்கும். அவர் சொல்வார், நான் செவி கொடுத்தேன். அப்புறம் சொல்வார், இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டு. ஏன்? அங்கே பார்க்கப்படும். அவங்க சொல்லுவாங்க, தேவன் என் சத்தத்தை கேட்கிறாரு, தேவன் இதை காண்கிறாரு கேட்கும் பொழுது, அப்போ என்னால் எல்லாமே கூட, உனக்கு என்ன பிரச்சனை, நான் செய்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை, நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம் அழுகை வெற்றியாய் மாறும். அல்லேலூயா. அப்போ முதல் கண்ணீர் வெற்றியாய் மாறினது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 16:4 வாசிங்க. 16:4. அப்படியே நிப்பாட்டுவாங்க. இது கொஞ்சம் எடுத்து 2 விதமாக பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு கண்ணீர் எப்போ வரும்? துக்கமாக இருக்கும்போது வரும், எதுவுமே இல்லாத போது வரும். இல்லை, அது மட்டும்தான் கண்ணீரா? இல்லை, இன்னொரு கண்ணீர் இருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது, இல்லை பெருமை அடையும் பொழுது, அந்த பெருமையினால் அவன் சிறுமைப்பட்டு போகும் பொழுது கண்ணீர் வரும். இருக்கும்போது ஒரு ஆட்டம், இல்லாத போது ஒரு ஆட்டம். இருக்கும்போது ஆடுற ஆட்டம் ஆடிட்டோம்னா
இல்லாதன்ற நிலை நமக்கு வந்துடும். டிஃபால்ட்டாகவே ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடும். அது ஏன் வருது அப்படின்னா, நம்ம மனம் மாறுவதற்காக அந்த நிலை வருகிறது. அதே நிலையில் இருப்போம்னா நிச்சயமாக தேவ பிள்ளைங்களை இல்லாமையில் நம்ம நிச்சயம் இருக்க போகிறதே கிடையாது. நாம் நம்மளை கர்த்தர் நேசிக்கிறபடினால நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். அப்போ இங்கே ஆகார் பாருங்கள், ஏதோ ஒரு வேலைக்காரியாக இருந்தாங்க, அவங்களுக்கு அடித்தது ஒரு ஜாக்பாட்டு. ஆபிரகாமுக்கு ஒரு மறுமனையாட்டியாக ஆகிறதுக்கு ஆனவங்க ஒழுங்காக இருக்கலாம், இல்லை தன் நாச்சியாரை பார்த்து ஏளனம் பண்ணினவர்களாய். நான் சொன்னேன்ல, ஆராதனையில் நமக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுறதும் இல்லை. நம்மளை யாராவது ஒருத்தன் வெறுப்பேற்றி பார்க்கணும்னு நினைக்கிறான்னா நம்ம மாட்டு அமைதியாக இருந்துட்டோம்னாலுமே அமைதியிலேயே அவன் வெறுப்படைஞ்சு போயிடுவான். அமைதியிலேயே அவன் வெறுப்படைஞ்சு போயிடுவான். என்னடா இது, என்ன பண்ணாலும் நமக்கு தாண்டா டயர்டாக இருக்குன்னு அவன் அப்படியே மாறி போயிடுவான். அப்போ இந்த நாளில் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்ட நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஆகார். நாச்சியாரை அழகாக நடத்தியிருந்தாங்கன்னா அப்படியே வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. இதுவும் தேவ நன்மைக்கே. ஏனென்றால் தேவ சித்தம் இஸ்வமேலும் ஒரு சந்ததியை மாறணுங்கிறதுக்காக ஆகாருக்குள்ள அந்த மேட்டிமை வந்தது. இல்லைன்னா அவங்க தனி ஜாதியாக உருவாயிருக்க மாட்டாங்க. அந்த ஜாதி 4ஆம் தலைமுறையில் இருக்கிற யோசேப்பு குடியில் இருக்கும் பொழுது மீட்டெடுக்கிறதுக்கு போயிருக்கமா, வேலைக்கு வாங்கிறதுக்கு போயிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவனுடைய காரியங்கள். ஆனாலும் தேவ பிள்ளைங்களை நாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், மேட்டுமையினால் நமக்கு கண்ணீர் வரக்கூடாதுங்க. கண்ணீர் வரணும். அப்பா என்கிட்ட இல்லைப்பா, அப்பா நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, அப்பா நான் அக்கிரமம் செஞ்சிட்டேன்ப்பா, அப்பா நான் மனம் திரும்புகிறேன்ப்பா, இப்படிப்பட்ட கண்ணீர் தான் தேவ பிள்ளைக்கு வரணுமே தவிர மேட்டிமையாய் பிறரை பார்த்து எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது தெரியுமா, அவனுக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படின்னு மேட்டிமைக்கு போய் இறைவன் நம்மளை தண்டித்ததுக்கப்புறம் கண்ணீர் வரவே கூடாது. அந்த நிலைக்கு நம்ம போகவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க தேவ பிள்ளைங்களை, பெருமைக்கு நம்மளை இடம் கொடுத்துடவே கூடாது. ஆனால் சில வேளையில் நம்ம செய்கிற காரியங்கள் பெருமை நிமித்தமாக சொல்லிடுறோம். அது தவறு தான், அது தவறு தான். நம் பெருமைகளை கர்த்தர் மன்னிப்பாராக. அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்குள்ள எங்கள் படிப்போ, எங்கள் பதவிகளோ, எங்கள் வியாபாரங்களோ, எங்கள் அழகோ, சௌந்தரியமோ, எங்கள் செல்வமோ எங்களை பெருமைப்படுத்துமே. ஆனால் நாங்கள் இனி அப்படி இல்லாதபடிக்கு, பெருமையினால் அழிந்து போகிற பிள்ளைகளாக இராதபடிக்கு நாங்கள் தாழ்மையாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. அமைதியாக இருக்க கற்றுத்தாங்க ஆண்டவர். ஒரே நிலையில் தேவ நிலையில் இருக்க எங்களுக்கு நல்ல குணத்தை கொடுங்கப்பா, நல்ல குணத்தை கொடுங்க. நாங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி கண்ணீர் விடுகிற பிள்ளைகளாக இருக்கணுமே தவிர பெருமையில் போயிட்டு தாழ்த்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கவே கூடாது. எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஈஸ்வரன் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் கூட நம்ம பார்க்கிறோம், ஆகார் அந்த இடத்துல தன் நாச்சியாரை அற்பமாய் பார்த்த பொழுது தள்ளப்படுகிறார்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது 20வது வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளை சத்தத்தை கேட்டார். வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளையிருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு கண்ணீர் குரலை கண்டு போய் குருதியை தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்து கொடுத்தார். தேவன் பிள்ளை இருந்தார். அவர் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வெட்டு செய்ய வல்லவனானார். அல்லேலூயா. இங்க பாருங்க, முதலாவது ஒரு காரியம், ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அனுப்பிச்சு வச்சார். முதல் துரோகம் ஆபிரகாம் பண்றார். ஒரு துரோகம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறார். தண்ணியும் அப்பத்தையும் கொடுக்கிறார். கையில் இருக்கிறது எதுவுமே கொடுக்கல. பணமோ பொருளோ பொண்ணோ வெள்ளியோ எதுவுமே கொடுக்கல.
அமுச்சு விட்டார். கைவிடப்பட்ட நிலையில, மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையில இன்னைக்கு இருக்கலாம். மனிதர்களை நம்பி கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் தேவன் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்லங்க. நான் இதை செஞ்சிடறேன்ப்பா, உனக்கு நான் இதை பண்ணிடுறேன்ப்பா, என் கூட மட்டும் நீ வியாபாரம் பண்ணிவிடு, நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன் சொல்லுவாங்க. வியாபாரம் மேன்மை அடைந்தோன்னே நீ யாருப்பா அப்படின்னு கட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்போ எப்படி இருக்கும் நமக்கு இல்லை? புலம்பி தள்ளிட்டு அடுத்த ஒரு வியாபாரமே பண்ணாமல் நம்ம போயிடுவோம் இல்லை? ஆனால் ஆண்டவரோட பிள்ளைங்க ஆண்டவருக்காக என்றைக்கும் நிற்கும் பொழுது மனுஷன் கைவிட்டான கர்த்தர் கைவிட மாட்டார். மனிதனாகி ஆபிரகாம் சாராள் ஆகாரை கைவிட்ட பொழுது தேவன் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அங்கே மனதுருக்கிற தேவனாக இருக்கு. அப்போது ஆகார் அழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அழுக, பிள்ளையின் அழுகை கேட்கும் பொழுது 2 அழுக. அங்கே தேவ தூதன் வந்து அங்கே என்ன பண்ணுறாரு? பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம அழணும், குடும்ப ஜெபத்தில் அழணுங்க. எதுக்கு அழகணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இது இல்லை, ஆண்டவரே எனக்கு அது இல்லை, ஆண்டவரே எனக்கு இதைத்தாரும் அதைத்தாரும் என்ற அழுகைக்கு பதிலாக அவர் செய்த அன்பின் நிமித்தம் அழுகிற பிள்ளைகளாக இருப்போம்னா இன்னும் அழ வச்சு அழகு பார்ப்பாருங்க. அல்லேலூயா. செய்ததை இன்னும் செய்து நம்மளை அழ வச்சு அழகு பார்ப்பார். ஆண்டவருக்கு ஆனந்தத்தில் அழுகிறது ரொம்ப பிடிக்கும். இல்லையா? அந்த ஆராதனையில் நம்ம அறியாமல் ஒரு அழுகை வரும் இல்லை? அப்போனா அவர் நம்மளை தொடுறாருன்னு அர்த்தம், நம்மளை நேசிக்க வந்துட்டார்னு அர்த்தம், நம்மளை கட்டிப்பிடிக்க வந்துட்டார்னு அர்த்தம். தன்னிலை மறந்து அவரை ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு அழுகை வருங்க. அதுதான் இறைவன் நம்மளோடு ஊடுருவிட்டார், உண்ணாயிட்டாரு. ஈருடல் ஓர் ஓருடல் ஈருயிர், அந்த மாதிரி நமக்குள்ள வந்துட்டாருங்க அவர். அந்த கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர். அப்போ இன்னைக்கு தேவர் சமூகத்தில் அழும் பொழுது அந்த சத்தம் நிச்சயம் தேவனுக்கு எட்டுகிறதாய் நாம் அழ வேண்டும். எட்டுகிறதாய். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். அப்போ இன்னைக்கு அங்க ஆகார் அழுகிறாங்க. அங்க என்ன நடக்குது? குழந்தையும் அழுது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளையில் இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நம்ம குழந்தை அழுது எங்க இருந்தாலும், இப்ப அபி அழுட்டோமே, ஒருத்தர் எந்திரிச்சு ஓடுவார். ஏன்? இங்க நான் பேசுற சத்தம் ஒண்ணு இருக்கு, தாம் பிள்ளையின் சத்தம் நான் பேசுற சத்தத்தை விட பெருசா இருக்கும். பெருசா இருக்கும், பெருசா இருக்கும். நம்ம எந்த மூலையில இருந்தாலும் நம் சத்தத்தை உயர்த்தும் பொழுது, ஒரு நிமிஷம் இருங்கப்பா, என் மக அழுகிறான், என் மகன் அழுகிறான், என்னன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு பரலோகம் உற்று கேட்கும். தூதர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார், தூதர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார். பஞ்சத்துக்காக அழுகிற பிள்ளைகளா நாம எவ்வளோதான் உயர்ந்தாலும் அழுதுட்டு தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு 10 கோடி ரூபா உங்க கையில இருந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் வேணும்ட்டு தான் நினைப்பீங்க. நினைப்போம், போதும் நினைக்கவே மாட்டோம். அது ஒரு பக்கம். அது கடைசி வரைக்கும் அந்த பஞ்சத்தின் அழுகை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட 1 கோடி ரூபா இருந்தாலும் அது பஞ்சமாக தான் நமக்கு தெரியும். ஏன்னா 2 கோடி ரூபா வேணும்னு அழுதுன்னு உட்காந்துருப்போம். மனுஷன் போதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தை நம்ம அழும்பொழுது, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஆண்டவரே என்னை பிளஸ் பண்ணி இல்லாதவங்களுக்கு செய்யக்கூடிய கிருபையை தாங்கப்பான்னு சொல்லிட்டு அழுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம் சத்தத்தை கேட்கிறார். அப்போ இங்கே என்ன தெரியுதுன்னா, ஆகார் அழும்பொழுது பிள்ளை, பச்சிலம் பிள்ளை, அதுவும் அழுகுது. குடும்பமாக அழுகிறாங்க. குடும்பமாக அழும்பொழுது அங்கே சத்தம் மேலே கேட்குது. அப்போ நம்ம முதல் ஸ்டெப்பு இன்னைக்கு நம்ம வீட்டில் குடும்ப ஜெபத்தில் ஆனந்தத்தின் அழுகை, விண்ணப்பத்தின் அழுகை கட்டாயமாக இருக்கணும். அவைகளை அழும்பொழுது பரலோகம் உற்று கேட்கும். நம்ம வீட்டில் ப்ரேயர்லாம் டெய்லி நடக்குது. ஆனால் ப்ரேயரில் ஒரு மனதோடு நம்ம பண்ணுறோமானா என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்ணணும். ஒன்று ஒரு டைரக்ஷனில், இன்னொன்று ஒரு டைரக்ஷனில், இன்னொன்று எப்படா முடிப்பாங்க அரக்கண்ணில் பார்க்குற டைரக்ஷனில் இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு மனதோடு சந்தோஷமாக விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது பரலோகம் அதை கேட்கும். அல்லேலூயா.
அடுத்து என்ன நடக்குது பாருங்க. நீ எழுந்து, 18வது வசனத்துல, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ இன்னைக்கு நாம் அழும் பொழுது கர்த்தர் நம்மை பெரிய ஜாதி ஆக்குவது மிக நிச்சயம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? 19 வாசிங்க. அப்போ எது திறக்கப்பட்டது? தண்ணீர் துறவண்டை தென்பட்டது. எப்போ? கண்களை திறந்த பொழுது. கண்கள் திறக்கப்படும். மனக்கண் திறக்கப்படுவதை காட்டிலும் ஒரு பிள்ளைக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமேயானால் அவர்களால் எல்லா நிலையும் கண்ணோக்கி பார்க்க முடியும். முடியாதது எதுவுமே இல்லை. மனக்கண்ணில் பார்த்தோன்னா நிச்சயம் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்களில் பார்க்கும் பொழுது நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்ளாதவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கண்ணு திறக்கப்படணும். கண்ணு திறக்கப்படும். ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படும். அதுதான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் மகா அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகா அற்புதத்தை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா பாருங்க, அங்க முதல் கண்ணீர் நம்ம வேதத்தில் பார்க்கப்படுகிறது. ஆகார் அழுத பொழுது, ஆகார் அழுத பொழுது அவள் பெருமையினால் அந்த அழுகைக்கு உட்படுத்தப்பட்டாள். ஆனாலும் அந்த பெருமையினால் அவள் சிறுமைப்பட்ட பொழுதும் அவள் அழுதபடினால அவள் சந்ததியை அவர் அநேகமாய் மாற்றினார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நமக்குள்ள பெருமை இருந்து சில வேளையில் நம்ம சொல்லிட்டே இருப்போம், இன்னைக்கு ஏன் இந்த கஷ்டம், இன்னைக்கு ஏன் அந்த கஷ்டம், ஒரு காலத்துல நான் ஆடினேங்க ஆட்டம், அதனால என்ன ஆண்டவர் தண்டிச்சுட்டாருங்க, ஆண்டவர் தண்டிச்சுட்டாருங்க, அதனால தான் எனக்கு இந்த நிலை அப்படின்னு காலம் முழுக்க குத்திக்கிட்டே இருக்குமே. ஆனால் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், உன் தவறு நிமித்தம் நீ ஆடி இருக்கலாம், ஆனால் அதை வைத்து கர்த்தர் உன்னை காயப்படுத்துகிற தேவன் அல்ல. அதனாலே நீ காயப்பட்டிருக்கிற இந்த நாளிலே அவர் உன் காயங்களை கட்டி உன்னை தன் தோளிலே சுமக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒன்று மட்டும் சொல்லாதே, இதனால் நான் அழிந்து போனேன் என்று சொல்லாது. அந்த தவறை நீ விட்டு அந்த தவறை நினையாதபடிக்கு தவறிலிருந்து விடுதலை கொடுத்தவரை நீ நினைத்து பார்ப்பாயானால் அவர் உன்னை மீட்டெடுத்து உனக்கு வல்லமை அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் பாவத்தை எண்ணி எண்ணி பார்க்கும்போது கர்த்தர்கிட்ட போக முடியாதுங்க. பாவத்தை எண்ணி எண்ணி பார்க்கும்போது கர்த்தர்கிட்ட போக முடியாது. சத்துரு ஆண்டவரிடத்திலே நாம் போக விடாதபடிக்கு அவன் போடுகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்மை பாவத்தில் அகப்படுத்தி வைப்பதற்கு செய்கிறது ஒரு காரியம். இன்னொன்று, அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துட்டாலும் ஜெபத்தில் போய் உட்கார்ந்தாலும் கண்ணு முன்னாடி நாம் செய்த பாவங்கள் கண்களுக்கு முன்பாக எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அப்படியே வரும். அது அப்படியே அந்த நினைவு வந்து வரும். எதுக்குன்னா, நீ இந்த பாவம் பண்ணிட்ட அதனால நீ ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக அல்ல. அந்த பாவத்தை திரும்ப நம்ம மனக்கண்ணுக்கு முன்பாக போட்டு அதை செய்ய தூண்டுவதற்கு தான் சத்துரு இந்த காரியத்தை செய்வோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் இனி அந்த நிலைகள் இல்லாதபடிக்கு அவைகள் நம்மை கர்த்தரை விட்டு தூரம் போன பண்ணினாலும் நாம் இந்த நாளிலே நஸ்ரேனாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அவர் சமூகத்தில் கிட்டி சேருகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. சோர்ந்து போகாதீங்க தேவப்பிள்ளை, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம விடுகிற கண்ணீருக்கு வெற்றி உண்டுங்க. ஆகார் கண்ணீர் விட்டாங்க, கண்கள் திறக்கப்பட்டு துறவண்டையிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டாங்க. எப்போ தண்ணீர் கிடைச்சது? தண்ணீர் தன் காடியிலே அந்த பாத்திரத்தில் காலி ஆயிடுச்சு. எல்லாம் வெறுமையாயிட்டாங்க. மனுஷங்கள்ல நேசிச்சவங்க இல்லை, சப்போர்ட் பண்ணவங்க யாருமே இல்லை. எல்லாம் கையை விட்டு போயிட்டு வனாந்தரத்திலே அலைந்து திரிய தெம்பு இல்லாமல் ஒரு இடத்துல அம்பு எய்கிற இடத்துல பிள்ளையை வைத்து விட்டு அவளும் போய் அமர்ந்து கொண்டாள். இன்னைக்கு அந்த நிலையில நம்ம இருப்போம்ல, நம் சத்தத்தை உயர்த்தும் போது, நம் சத்தத்தை
உயர்த்தும் பொழுது, நம் கண்ணீரை சிந்தும் பொழுது தேவன் அதுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்ணீர் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஷூ வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு அது வேணும், இதுலாம், அதுக்கு கண்ணீர்லாம் வடிக்கப்படும். அதுக்கு கண்ணீர்லாம் வடிக்கப்படும். எதுக்கு சிந்தனமோ அதுக்கு சிந்தனம். அதுதான் நமக்கு தேவை, தேவ பிள்ளையே. அதுதான் நமக்கு வளர்ச்சியை தரும். நம் தேவைகளை பரமபிதா அறிந்தவராக இருக்கிறார். நிச்சயம் அவைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவ்வளோ. இப்போ எக்ஸாம் எல்லாம் எழுதணும். அக்டோபர் மாதம் யாராவது சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணுமா? எழுதி முடிச்சு மறந்துட்டோம். இன்றைக்கி வந்துருச்சு பாருங்கள், சந்தோஷமாக இருக்குது. 4 பிள்ளைங்க ஓவராலாக ஒரு சாம்பியன் வாங்கியிருக்கிறாங்க. 3 பிள்ளைங்க ஃபஸ்ட்டு கிரேடில் மெடல் வாங்கியிருக்காங்க. பெரிய சந்தோஷம். அப்போ வெயிட் பண்ணும்போது அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். இல்லையா? அது வரும் நிச்சயம். விரும்பினது தேவன் தருகிறவராக இருக்கிற. 2வது அழுகை 2 ராஜாக்கள் 20:30. எசேக்கியாவின் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவன். எடுத்து வாசிங்க. 20:3. 2 ராஜாக்கள் 20:3. எசேக்கியா மிகவும் அழுதார். உமக்கு முன்பாக சொல்லுங்க சிஸ்டர். அப்படியே நிப்பாட்டு. நாம் அழுகிறோம், என்னை அவன் அடிச்சுட்டான், என்னை தாழ்த்திட்டான், என்னை கேவலப்படுத்திட்டான், எனக்கு இதை செஞ்சுட்டான்னு அழுகிறோம். என்னைக்காவது இந்த அழுகை இருக்கா? உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன், நடந்து கொண்டிருக்கிறேன். வாய்ப்பே இல்லை, சொல்லவே முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு மனிதனாலும் இது சொல்ல முடியாது. ஆனாலும் தேவ கிருபை நம்ம மேலே இருக்குது. ஆனாலும் தேவ கிருபை நம்ம மேலே இருக்கு. அப்போ எசேக்கியா அழுத பொழுது அங்கே தீர்க்கதரிசி வந்து எச்சரித்துட்டு சொல்லி திரும்பி வாசலை கூட தாண்டலை. சுவர்புறமாய் தன்னை திருப்பி அழுத வேளையில் அடுத்த செகண்டே எந்த தீர்க்கதரிசி வந்து உரைத்து விட்டு போனாரோ அதே தீர்க்கதரிசி நிமித்தம் உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் என்கிற வார்த்தையை கேட்டு அவருடைய துக்கத்திலிருந்து அவர் மீட்ட தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நமக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்றதும் ஒன்று மட்டும்தான். இது எப்போ இல்லை? அவர் பாதத்திலே நான் காத்திருக்கும் பொழுது, அவர் சமூகத்திலே நான் அமர்ந்திருக்கும் பொழுது, அவரை நான் எண்ணிக்கொண்டு வாழும் பொழுது, எண்ணிக்கொண்டு வாழும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகக்கூடாதுங்க. அங்க பாருங்க, துக்கத்திலே அவர் அழுகிறவராக இருக்கிறார். அங்க வந்து சொன்னது கட்டாயமா நடக்கும். ஆனாலும் ஆண்டவரே இது நடந்து விடாதபடிக்கு. அப்ப என்ன புரியுது பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி உரைத்த காரியம் நடக்கும்ன்றதுனாலதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனத்தை பொய்யாக்கக்கூடிய வல்லமை யாரிடத்துல இருக்குன்னா நம்மளுடைய கண்ணீர்ல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஐயோ அவர் எனக்கு இதை சொல்லிட்டாரு, நான் முன்னுக்கு வரமாட்டேன், அவ்வளோதான், முடிச்சிட்டாரு, அழுதுகிட்டே இருக்கலாம். அவர் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. அவர் சொல்லி உயிரை செத்து போனவன் எழுப்பிட்டான். அவர் வஸ்திரத்தை போட்டவனே சுகமாயிட்டான். அவர் வஸ்திரத்தை போட்டோன்னே கடல் நீர் பொழந்துடுச்சு, எல்லாமே நடந்துருச்சு. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் உரைக்கிறவங்க சொல்லி நீ அழிவுக்கு போயிடுவப்பா, நீ அவ்வளோதான்ப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா நீ முடங்கி கிடக்காதே. முதுகை செவரு பக்கமா திரும்பி நீ அழும் பொழுது கர்த்தர் அங்கே ஜீவனை கொடுத்து உன்னை பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு மனுஷன் சொல்லிட்டு போவான். ஆனா நீ அதை கேட்டுட்டு முடிஞ்சு போச்சுன்னு அடங்கி உட்காந்துடாத, அடங்கி அடக்கமாயிடாத. முடிவை மீண்டுமாய் ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம கிட்ட இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். எப்போ நம்ம முடிவு மாற்றப்படணும்னா நம்மளால மூச்சு காத்து விட முடியாத போதுதான். அந்த மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெபத்தினால எல்லாவற்றையும் மாற்ற முடியும்.
விசுவாச ஜெபத்தினால, கண்ணீரின் ஜெபத்தினால எல்லா சூழ்நிலையும் நம்மளால மாற்ற முடியும் அவர் நினைத்தால். சில வேளையில அவர் அதை நினைக்க மாட்டாரு. ஆனா அது ஏப்பான்னு கேட்கும் பொழுது அவர் நம்ம வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கார். அந்த வெளிப்பாடு நமக்கு என்னவா இருக்கும்னா அப்படின்னா ஆறுதலா இருக்கும். பவுல் தன்னுடைய சிரசின் மேல இருக்கிற வியாதியை குறித்து வேதனையோட ஜெபம் பண்ணின பொழுது, அது உனக்கு இருந்தா என்னப்பான்ட்டார். முள்ளா இருக்குது, அது உனக்கு இருந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அநேகருக்கு பவுலுடைய உருமாறுகளை எடுத்துன்னு போய் போட்ட உடனே அவங்களுக்கு சுகம் கிடைச்சது. எனக்கு இந்த உபாதைகள் இருக்குதேப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, அது உனக்கு இருந்தா என்னப்பா பிரச்சனை? அப்புறம் தான் எழுதுறாரு, என் பலவீனத்துல உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது சுவாமி, முடிச்சு விட்டார். இந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை வந்தது. அந்த கண்ணீருக்கு அப்புறம் இந்த வார்த்தை வந்தபடினால இந்த வார்த்தை இன்னைக்கு அதை நம்ம பேசுறோம். என்னுடைய பலவீனத்துல உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அப்போ இந்த வார்த்தை வருவதற்கு முன்பாக அங்கே கண்ணீர் சிந்தப்படுகிறார் பவுல். அதுக்கடுத்து என்ன லெவல் வருதுன்னா, அது உனக்குள்ள இருந்தா என்ன பிரச்சனை, நான் நடத்துகிறது நான் அல்லவோ அப்படிங்கிற வார்த்தை வந்ததுக்கப்புறம் அதை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு, தன் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு, தன்னை பலப்படுத்துகிறவரை மேன்மை பாராட்டினவராய் அவர் மாறுகிறார். அப்ப இன்னைக்கு சில கண்ணீர்கள் நமக்குள்ள உபாதைகள் இருக்குமே, ஆனால் அவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க கூடியவரை மேன்மை பாராட்டணும். அவைகளிலிருந்து விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவரை மேன்மை பாராட்டணும். சாத்ராக், ஆபேத், நேகோ கண்ணீர் சிந்திருப்பாங்க உண்மையாலுமே, ஐயோ ராஜா உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு. ஆனால எங்களை அவர் விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் அவருக்காக ஜீவனை கொடுப்போம். அங்க பாருங்க, அதுதான் வித்தியாசம். செஞ்சார்னாலும் ஓகேங்க, செய்யலனாலும் ஓகேங்க, நாங்க மேன்மைப்படுத்துறது அவருக்கு தாங்க. எங்கள் கண்ணீர் அவருக்காக நாங்கள் சிந்துவோங்க. அப்ப நம் கண்ணீர் ஜெயத்தை தருகிறதா, மரணத்தின் தேதியை மாற்றி போட்டதா இருக்கிறது எசேக்கியாவின் கண்ணீர். ஆகாரின் கண்ணீர் தன் பிள்ளையை சந்ததியாக்குவதற்காக இருந்தது. துரோவண்டையில நீர்கள் இல்லாத நிலையில அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எதனால்? அவள் கண்ணீர் சிந்தினதினால். அந்த கண்ணீரினால அவளுக்கு அங்கே தண்ணீர் கிடைக்க பெற்றாள். தன் பிள்ளையின் சந்ததி வளர்கிறதை அவள் கண்ணோக்கி பார்த்தவளாக இருக்கிறார். தன் மரண தேதியை மாற்றுவதற்கு எசேக்கியா கண்ணீர் சிந்தினவராக இருக்கிறார். ஜெபத்துல கண்ணீர் வரும், விண்ணப்பத்தின் கண்ணீர். அன்னாளை போல் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7:20 வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கங்க. அவள் அழுகையின் கண்ணீராய் இருக்கிறது. 7 மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 7வது வசனம். அங்க பாருங்க, தேவ ஆலயத்துக்கு போகும் பொழுது அவளுடைய இன்னொரு நாச்சியார் என்ன பண்றாங்க, அழுகைக்கு உட்படுத்துக்கிறவங்களா இருக்கிறாங்க. 1:10 வாசிங்க. 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணி. அப்ப இன்னைக்கு மனம் கசந்து அழும் பொழுது எத்தனை சுகம் நமக்கு கிடைச்சிருக்குங்க. நம்ம சாட்சிங்க. அழாம யாரும் இங்க ஒன்றும் இல்லை. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நிந்தனைகள் நமக்கு வந்த பொழுதிலும் நாம் மனம் கசந்து அழும் பொழுது நமக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, விடுதலை கொடுத்தவரா இருக்கிறார். அப்ப அன்னாள் ஜெபத்தில் அழுகிறாங்க. அதற்கு விண்ணப்பம் 10வது வசனத்தை அழும்பொழுது 20வது வசனத்துல அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப அழுகையை வெற்றியாய் மாற்ற முடியும். ஆனா உன் அழுகை யாரிடத்தில் இருக்கிறது? உன் அழுகை தேவனிடத்துல இருக்குமே என்றால் தேவன் உனக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார், உனக்காக நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா அழுதார் அலங்கத்தை கட்டுவதற்கு. நெகேமியாவின் புத்தகம் 1:4 வாசிங்க. உபவாசித்து மன்றாடி ஒரு தன்னுடைய தேசத்தின் ஜனங்கள், தன்னுடைய தேசத்தின் காரியங்கள் சீர்கெட்டு போனதை அறிந்து, இடிந்து போனதை அறிந்து அவர் துக்கித்து உபவாசம் விட்டு அழுதவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறேன்
நம்ம விசுவாசத்தோடு கேட்குறேன். உபவாசம் வீடுகளில் உண்டு என்பதை நான் நம்புகிறேன். இன்கேஸ் இல்லைனாலும் கர்த்தரிடத்துல பலத்தை கேட்டு அந்த உபவாசத்தில் நம்ம அழுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ரட்டுடுத்தி ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ரட்டுடுத்தி அழுத பிள்ளைகள் அவைகளை ஜெயமாய் மாற்றிக்கொண்டார். அப்போ அழுகைக்கு நிச்சயம் அழுகைக்கு ஒரு வல்லமை இருக்குங்க. அழுகை வெற்றியை தரும். அழுகை வெற்றியை தரும். அநேக காரியங்கள் உண்டு. அழுகை வெற்றியை தரும். அல்லேலூயா. மனம் திரும்புகிறதற்காக நாம் அழுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. லூக்காவின் புத்தகம் 7:36-48 வாசிக்க வேண்டாம். பாவியான ஸ்திரீ தம் மனம் திரும்புகிறதற்காக அழுதவளாக இருக்கிறார். சிறையிருப்பு திரும்புகிறதுக்காக அழுகிற பிள்ளைகளாக இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சிறையிருப்பு திரும்பினதற்காக சங்கீதம் 137:1 எடுக்க வேண்டாம். சரிங்களா? அப்பொழுது நாம் அழும்பொழுது நமக்கு ஆசீர்வாதம். கடைசி எடுத்து வாசிங்க. 1 நாளாகமத்தின் புத்தகம் 4:10. அப்போ இன்னைக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்குங்களா? நான் அழுது ஜெபிச்சா தேவன் என் விண்ணப்பத்தை கேட்பாருன்னு வந்திருக்குங்களா இல்லையா? அப்படி இல்லைனாலும் அந்த விசுவாசத்தோட தாங்க கடந்து செல்லணும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கணும். போன வாரம் நீ அழுதியா? அழுதங்க. எதுக்கு அழுத? சாம்பாரில் உப்பு ஜாஸ்தியாச்சுன்னு அழுதேன். எங்கள் அம்மா நடிச்சிட்டாங்க அழுதேன். அப்படிலாம் அழுதேன் பெற்றுக்கொண்டேன். அழுதேன் பெற்றுக்கொண்டேன். எதற்காக அழுதார்? என் பரலோகத்தின் தகப்பனின் சத்தத்தை கேட்பதற்காக நான் அழுதேன். அவர் சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. எதற்காக அழுதாய்? என் தகப்பனுடைய சத்தத்தை கேட்பதற்காக நான் அழுதேன். அந்த சத்தத்தை நான் கேட்டேன். அவ்வளோதாங்க. அழுகை வெற்றியை தரும். சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விசுவாசத்தோடு ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா. அவர் கண்ணீரை காண்கிற தேவன், நம் சத்தத்தை கேட்கிற தேவன். எம்மட்டும் அமைதியாய் இருப்பாயோ, உன் துக்கத்திலே நீ அமைதியாய் இராதபடிக்கு, உன் துக்கத்திலே நீ மீள வேண்டும் என்றால் உன் துக்கத்தை நீக்கக்கூடிய ஒரு இடத்துல சத்தமிட்டு அழ உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. துக்க முகத்தோடு உன் துக்கத்தை அடக்கி வைத்து கொண்டிராதே. அதை நீக்க வல்லவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்து நீ அழுவாயானால் அவர் நிச்சயம் உன் கண்ணீரை, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவப்பிள்ளையே, இந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பாயானால், நீ எந்த துக்க முகத்தோடு ஆலயத்துக்கு வந்திருந்தாலும்,
எந்த துக்க முகத்தோடு நீ வீடுகளிலே புலம்பிக் கொண்டிருந்தாலும் இதோ இந்த வார்த்தை உன் துக்கத்தை நீக்குகிறதா இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பது மிக நிச்சயம், மிக நிச்சயம், மிக நிச்சயம், மிக நிச்சயம். உன் விசுவாசத்திலே நீ குறைவுண்டவனாய் இருந்து எனக்கு தேவன் என்ன செய்தார் என்ற துக்க முகத்தோடு நீ இருப்பாயானால் இதோ ஆசாப் சொன்னது போல அவர் செய்த நன்மைகளை நீ நினைவு கூர்ந்து பார். உன் துக்கம் இந்த நாழிகையில உன்னை விட்டு விலகி போவதாக. அல்லேலூயா, glory to Jesus. ஆசாப் சொன்னது போல அவர் உனக்கு செய்த நன்மைகளை நீ நினைத்து பார்க்கும் பொழுது அந்த நன்மையினால் நீ மகிழ்ச்சியான காலத்தில் வாழ்ந்த காலத்தை நீ நினைவு கூறும் பொழுது இந்த துக்க நாள் உனக்கு முடிந்து போயாச்சு. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அந்த அற்புதத்தையும் ஏராளத்தையும் உன் துக்கத்தினாலே நீ மூடி மறைத்து விடாதே. அவைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அதனாலே உனக்குள்ளாக ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழலை கர்த்தர் உருவாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வல்லமையினால் இதோ இந்த நாளிலே நீ பட்டு கொண்டிருக்கிற துக்கத்தை கர்த்தர் அதமாக்கி போட வல்லவராய் இருக்கிறார். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் அழுகை உனக்கு வெற்றியை தரும். உன் அழுகை உனக்கு வெற்றியை தரும். உன் அழுகை உனக்கு வெற்றியை தரும். நீ தேவனுக்கு முன்பாக அழும் பொழுது நீ விரும்பினதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பது நிச்சயம். துக்க முகத்தோடு நீ ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். இதோ உன் அழுகை அவர் சத்தத்துக்கு கேட்டபடியினாலே அவர் அந்த அழுகைக்கு பலன், பிரதிபலன், நன்மை தருகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நன்மை தருகிற தேவனாகவே இருக்கிறார். நன்மை தருகிற தேவனாகவே இருக்கிறார். அன்பின் தகப்பனே, எத்துணை துன்பங்கள், எத்துணை வியாகுலங்கள் எங்கள் அண்டி கொண்டிருந்தாலும் எங்கள் சத்தத்தை உயர்த்தி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு ஒரு விஷயம் இறங்கும் அப்பா. இயேசுவே, எங்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்க அப்பா. இயேசுவே, எங்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்க அப்பா. இறங்குங்க சுவாமி. நீர் இரக்கம் செய்யும் வரை நாங்கள் உம்மை விடுவதில்லை. யாக்கோபு உம்மிடத்துல மன சஞ்சலத்தோடு போராடி பெற்றுக்கொண்டதை போல நாங்கள் உம் சமூகத்தை வந்து நிற்கிறோம் சுவாமி. கிருபையாய் எத்துணை சஞ்சலங்கள் இருந்தால் அவைகளை நீக்கி போடுங்க. கர்த்தர் தாமே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.